Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிக்கல் டேக் HTML எப்படி யூஸ் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதலாவதாக என்ன செய்கிறேன், ஒரு ஃபைலை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு நான் நேம் கொடுக்கேன், index.htmlன்னு சொல்லி நேம் கொடுத்து வர்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக்ஸான டேக்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ HTML டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மெயினான ஹெட் சப் கிளைண்ட் சில்ட்ரன் டேகை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாடி டேகையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு டைட்டில் வந்துட்டு நான் கொடுக்கன்னு வந்துட்டு டைட்டில் டேகுக்குள்ளே வந்துட்டு ஸோ ஆர்டிக்கல் டேக்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் டேக்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறோமாக இருந்தால் அது ஒரு டேக்கில் தான் நம்ம எழுத வேண்டி வரும் வந்துட்டு. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஆர்டிக்கல் டேகை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் H1 வந்துட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், எந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய ஒரு வெப்சைட்டுக்கு நான் போயிட்டேன். சரிங்களா? ரெண்டம் வேர்ட் ஜென்ரேட்டர்னு சொல்கிற வெப் அப்ளிகேஷனுக்கு போயிட்டு ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த டைட்டிலில் வந்துட்டு நான் போட்டு விடுறேன். சரிங்களா? ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், இன்னொரு பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணி அந்த பேராகிராஃபை கொண்டு போய் நான் எந்த பேஜில் வந்துக்கிட்டு நான் டிஸ்பிளே பண்ணி விடுறேன். ஸோ பேராகிராஃபுக்குள்ளே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணி விட்டேன். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் எந்த பேஜை ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது இன்றைக்கி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற ஒரு ஆர்டிக்கிள். சரிங்களா? இதில் நான் இன்னொரு ஆர்டிக்கிள் வந்து டூப்ளிகேட் பண்ணணுமாக இருந்தால் நான் ஜஸ்ட் வந்துக்கிட்டு ஈஸியான முறையிலே நான் செய்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடலாம். ஓகேங்களா? ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஓப்பன் பண்ணி நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வந்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அலைன்மெண்ட், அதுக்கேற்ற ஸ்பேஸிங் எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது நம்மளோட சைடுக்குரிய ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணும்போது வந்துக்கிட்டு ஸோ இந்த டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாகவே வந்துக்கிட்டு நம்மளோட சர்ச் என்ஜின் மூலமாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் படித்ததுக்கப்புறம் அந்த சிஎஸ்எஸில் வந்துக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரியான டிசைன்ஸை வந்துக்கிட்டு ஆர்டிக்கல்ங்கிற டேகுக்கு நம்ம கொடுத்தோமாக இருந்தால் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று செய்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்மளோட கோடிங்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல்னு சொல்கிறதுக்கு நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் செய்து காட்டுறேன். இந்த ஆர்டிக்கல்னு சொல்கிற இந்த இதுக்குரிய கோடிங்ஸ் வந்துட்டு நான் இங்கே எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு குறைவாக இருக்கணும். ஸோ இதில் வித் வந்துக்கிட்டு ஒரு 500 பிக்சல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கொடுத்து விட்டேன்டா. என் பேஜில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிங்களா உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், 500லேயே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற, அதாவது இந்த ஆர்டிக்கலில் அதுக்குள்ளே இருக்கிற இந்த H1 டேக் இதுக்கு என்ன செய்யணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் அண்டர்லைன் சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், ஆர்டிக்கலுக்குள்ளே இருக்கிற H1 டேகுக்கு வந்துட்டு அது அசைன் பண்ணிங்க. பாருங்கள், அண்டர்லைன் வந்துட்டு கொடுப்பட்டுடுது. இப்போ வந்துக்கிட்டு நமக்குரிய இந்த பேராகிராஃப், அதாவது இந்த ஆர்டிக்கல் டேக்கில் இருக்கிற இந்த ஆர்டிக்கல் டேகுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் வந்துக்கிட்டு டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. பாருங்கள், இப்போ நான் ஆர்டிக்கல் டேகை வச்சுட்டே எல்லா வேலையும் செய்கிறேன். இங்கே போயிட்டு இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி வரேன். பாருங்கள், எனக்கு இங்கே ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் உள்ள. அப்போ பாருங்கள், இது எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான முறையில் நான் எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க என்ன சொன்னால், நம்ம ஒரு ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணும்போது அந்த ஆர்டிக்கல் டேக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விதமான கண்டென்ட்டையும் நம்ம ஈஸியான முறையில் அலைன் பண்ணி டிசைன் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா இருந்தால் நம்ம செய்கிற ஒரு கோடிங்ஸ் எழுதும்போதும் ஈஸியாகவே நம்மளோட சர்ச் என்ஜின் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போதோ அல்லது நீங்கள் எந்த ஒரு சர்ச் என்ஜினை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போதோ உங்களோட வெப் பேஜஸில் இருக்கிற கண்டென்ட் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் செகண்டில் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணப்படணுமாக இருந்தால் சரியான முறையில் எஸ்இஓ பண்ணியிருக்கணும். அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸை நாம் கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.